ஆந்திராவில் சுற்றுலா சென்ற கல்லூரி மாணவி வனப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடப்பா மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த வைஷ்ணவியும் லோகேஷ் என்பவரும் காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் மாணவி வைஷ்ணவி காதலன் லோகேஷுடன் கண்டிக்கோட்டைக்கு சுற்றுலா சென்றுள்ளார். பின்னர் கண்டிக்கோட்டை வனப்பகுதியில் மாணவி வைஷ்ணவி நிர்வாண நிலையில் சடலமாக கிடப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் வைஷ்ணவியின் உடலை மீட்டு விசாரணை நடத்தினர். மேலும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது மாணவி வைஷ்ணவி லோகேஷுடன் பைக்கில் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து தலைமறைவாக உள்ள லோகேஷை போலீசார் தேடி வருகின்றனர். மணிப்பூர் காவல்துறை பாதுகாப்பு படையினர் நடத்திய சோதனையில் ஏராளமான ஆயுதங்கள், வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மணிப்பூர் இம்பால் கிழக்கு, இம்பால் மேற்கு, தௌபல், காக்சிங், பிஷ்ணுபூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் குகி மற்றும் மைத்தேயி இனத்தவர் இடையிலான இனக்கலவரத்தின் போது போராளி குழுக்களால் பாதுகாப்பு படையின் கிடங்கில் இருந்து சூறையாடப்பட்ட 86 ஆயுதங்கள் மற்றும் 974 வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.